கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்று நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். அவர் என்னைக்குமே நமக்கு பத்தாத தேவனாக இருந்தது. Our God is enough God. ஆமென். Good God, awesome God, true living God. Always will look at your heart, not your face, your heart and your desire. And God always judge your motive. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் இருதயத்தை பார்க்கும் தேவன். முகத்தை காண்கிற தேவன் கிடையாது, இருதயத்தை பார்க்கிற தேவன். உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், உங்கள் இருதய ஏக்கங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆனால் உங்க நோக்கத்தை மத பார்க்கிறாரு. என்ன நோக்கத்தினால நீ கேட்கிற, என்ன நோக்கத்துல நீ இருக்கிற. God always see your thought. And today Matthew chapter 25 verse 1 to 13. Matthew அதிகாரம் 25 வசனம் 1 ல இருந்து 13 வரைக்கும். What we learn here, it is all about your prayer. Amen. Hallelujah. It is all about your prayer. எல்லாமே உங்க ஜெபத்தை குறித்து தான் பேசுது. ஜெபம் இயேசு கூட எப்படி உள்ள உறவுல நீ சரியா இருக்கணும், அந்த ஜெபத்தை குறித்து தான் பேசப்படுது. If you love God with all your heart and believe that Lord Jesus is alive and the Lord Holy Spirit is guiding you, then you are saved. Amen. And நீ இயேசு கிறிஸ்து ஆண்டவர், நீ தந்தையான கடவுளை இருதயத்திலிருந்து நேசித்து இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், உங்களை ஆவியானவர் வழி நடத்துறார் சொல்லி நீங்க நம்பினீங்கன்னா நீங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கீங்க. உங்களை ஆண்டவர் காப்பாற்றுவார், உங்களோட ஆண்டவர் இருப்பார். நீ நம்பணும் அதை. ஆனால் நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு உங்கள் இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நீங்கள் நான் நம்புறேன்னு சொல்லலாம். ஆனால் நீ எவ்வளோ சொன்னாலும் நீ சொல்றது உண்மையா பொய்யானே ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. If you are really okay, if you want to know whether the Lord Holy Spirit is guiding you and you are with God, God always, our God will give you a spirit of wise meaning thinking in advance. நீ உண்மையிலேயே ஆண்டவர் கூட இருக்கியா, இயேசு கூட நடக்கிறன்னு உண்மையா உங்களுக்கு தெரியணும்னா ஆண்டவர் தந்தை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் ஊத்துவார். அவர் தான் ஞானத்தின் ஆவியானவர். இந்த ஞானத்தின் ஆவியானவர் எப்படின்னா எல்லாரோடையும் எல்லோரும் மாதிரி நீங்க சிந்திக்காம நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா சிந்திப்பீங்க. யூ டோன்ட் திங்க் லைக் அதர் பீப்பிள், யூ திங்க் இன் அட்வான்ஸ். யூ நோ வாட் டு டு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கேள்விக்கு மற்றவங்களுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு முன்னே உங்களுக்கு பதில் கிடைக்கும். யூ ஆர் நாட் லைக் அதர் பீப்பிள். யூ நோ வாட் டு டு பிஃபோர் எனிதிங் கம்ஸ் ஆர் த பிளான் ஹேப்பனிங். யூ நோ வாட் டு டு. உங்களுக்கு அது தெரியும். ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். Lord Jesus will give you the spirit of wisdom to be wise than others. Amen. Hallelujah. Hallelujah. Okay, இந்த Matthew அதிகாரம் 25 வசனம் 1 ல இருந்து 13, Matthew chapter 25 verse 1 to 13, we learn about the 5 foolish women and 5 wise women. 5 ஞானமுள்ள பெண்களையும் 5 ஞானமில்லாத பெண்களையும் பார்த்தோம். ஆமென். Hallelujah. ஞானம் உள்ள பெண்கள் என்ன செஞ்சாங்க? Those who are wise, they bring extra oil to meet the bridegroom in case the coming is late. They bring extra oil. 5 ஞானம் உள்ள பெண்கள் கூட என்ன கொண்டு போனாங்க? ஏன்னா திடீர்னு மணவாள லேட்டா வந்தாருன்னா என்ன இருக்கும் அவங்க பாய்க்கன்னு சொல்லி கொண்டு போனாங்க. ஆமென். ஆனா அந்த ஞானம் இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க? என்ன கொண்டு போனாங்க. ஆமென். Hallelujah. The foolish woman never bring oil. Okay. What we learn here, the light is always your faith. Amen. Your faith. அந்த விளக்கு அந்த ஒளி அது எப்போதுமே உங்களோட விசுவாசம், உங்களோட நம்பிக்கை, உங்களோட விசுவாசம். The oil is your prayer. என்ன அது உங்களோட ஜெபம் இருந்தாதான் அந்த விளக்கு எரியும். Only when the prayer is there, the faith is there. Amen. If your prayer is not there,
the faith is not there. Amen. Hallelujah. Hallelujah. இது ரொம்ப முக்கியம். We were advised to pray always without missing, so that your jug of prayer will be full always. நம்மள வந்து தவறாம ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தவறாம ஜெபி. என்ன மாதிரியான காரியத்தில் போனாலும் சரி, whatever your situation is, God asks you to pray. Amen. நீங்க ஜெபிக்க தான் உங்களோட ஜெப கிண்ணம் அது நிறையும். ஜெப ஆவி உங்களுக்குள்ள நிறைக்கப்படும். உங்களோட கிண்ணம் நிறையும். கிண்ணம்னா the jug is you. அந்த ஜக் வந்து நீங்க தான் அந்த கிண்ணம். அந்த ஜெபம் நிறைந்து இருக்கணும் எப்போதும். always must not miss your prayer. Amen. Hallelujah. But the lamp, அந்த விளக்கு, அந்த ஒளி வந்து sometimes up, sometimes down, because we are human. Our faith is sometimes up, sometimes down, because we are living in a doubtful world. Amen. Corrupted world. உங்க விசுவாசம் வந்து சில வேளையில கீழே போகும் மேலே வரும், கீழே போகும் மேலே வரும். ஏன்னா இந்த சந்தேகப்படுற உலகத்தில் நம்ம வாழ்றோம். ஸோ அதனால உன் விசுவாசம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உன் ஜெபம் பலமாக இருக்கணும். Amen. Your faith can be up and down, but your prayer must be consistent, and your prayer must be high, more and more each and every day. எப்போதும் உங்க ஜெபம் மட்டும் கூடவே எப்போதும் நீங்க செய்யணும். Amen. நிறைய செய்யணும். Amen. Hallelujah. The foolish woman that we see in this passage is those people who pray according to their convenience. இந்த 5 பேர் ஞானம் இல்லாத பெண்கள் வந்து எது பிடிக்குதுன்னா, சில பேர் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் போது தான் ஜெயிப்பாங்க. கன்வீனியன்ட், நேரம் இருக்கணும், அவங்களுக்கு நேரம் இருக்கணும், இல்லை அவங்க ஏதாச்சும் பிரச்சனையில் போகணும், அப்போ தான் ஜெயிப்பாங்க. They go for prayer according to their convenience. When they have time, or they are in some kind of problem, or they want God to do something for them, then they go for prayer. Amen. Hallelujah. Hallelujah. And they think their prayer is enough. அவங்க நினைப்பாங்க அவங்க ஜெபம் போதும். And they have their own thinking, சொந்தமா அவங்களே யோசிச்சுக்கோங்க, ஜெபம் போதும் இவ்வளோதானே. And they have their own thinking, not spiritual thinking. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். These people are the one who never love God with their heart. இருதயத்திலிருந்து இயேசுவை நேசிக்காதவங்க. Amen. இருதயத்திலிருந்து இயேசுவை நேசிக்காதவங்க இவங்க தான் வந்து இந்த மாதிரி they take everything for granted. They just go to God when they want, when they need God, when they think they are in problem or whatever, then only. Amen. And they always judge everything due to human standard. எப்போது இவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, தீர்ப்பு கொடுப்பாங்க. இது இப்படியா இருந்தால் நல்லா இருக்கும், இதுதான் எனக்கு தெரியும். They think they are right, and they think always they are right. Whatever they do, they are always right. Amen. Hallelujah. அதனால தான் that's why they never bring extra oil to meet the bridegroom. They never bring extra oil. They thought the bridegroom will come early. Amen. They thought அதனால தான் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துகிட்டு போல. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, மணவாளன் அந்த டைமில் வந்துடுவார், ஸோ அதனால் எனக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் தேவையில்லை. Amen. Hallelujah. எக்ஸ்ட்ரா எண்ணெய் தேவையில்லை. They want extra oil. Okay, this type of people, they need to learn more. இவங்க இன்னும் நிறைய பழகணும், நிறைய தெரியணும். Don't live their life with your human standard of thinking. Amen. There is a spiritual. ஆவியானவர் இருக்கிறார். நீ உன்னோட சொந்த சிந்தனையில போய் வாழாத. ஆவியானவர்கிட்ட கேளு. Ask Lord, Holy Spirit to guide you, to show you the way. How long you all want to live like this? When you're convenient only you go to pray. When you need Lord Jesus, then you go and pray. When you have any emergency, any problem, then only you all go and pray. What type of life we are living? Amen. Hallelujah.
உனக்கு தேவைப்படும் போது நீ இயேசு காலத்தை பிடிப்ப, தேவைப்பிடிச்சோட இயேசு கழுத்து பிடிச்சிருவீங்களா? எப்படி எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க? Who don't know about themselves? Let me explain. I know each and everybody of my brothers and sisters. I can explain. Sometimes they say they do sin, they don't know. அவங்க தப்பு செஞ்சுட்டாங்களா, பாவம் செஞ்சாங்களா, என்ன பாவம் தெரியாது. இயேசுக்கு எதிராக பேசினாங்களா, என்ன பேசினாங்கன்னு தெரியாதா. And they say they do sin, they don't know. They talk against God, they tease God, ஆண்டவர் வடிக்கிறது, they don't know. They say they don't know. They don't know when they do. Want me to explain? I can explain. Amen. Hallelujah. This is the time not asking for forgiveness, you know. Already ask forgiveness, God already forgive. ஆண்டவர் உன்னை மன்னிச்சிட்டாரு, மன்னிப்பு கேட்டாச்சு. It is not a sin that you do now, God punish you. It's the sin that you do before you come to God. Amen. Or after you come to God, you still never realize God, you go and tease God, you take things for granted, God punish you for that. Amen. Hallelujah. இப்ப நீங்க செஞ்ச பாவத்துக்காக ஆண்டவர் உங்களை தண்டிக்க மாட்டார். God will not punish you for the sin that you are doing now. இப்ப செஞ்ச பாவத்துக்கு கிடையாது. இயேசு கிட்ட வரதுக்கு முன்ன செஞ்ச பாவம், இயேசுக்குள்ள வந்து இயேசு தெரிஞ்சும் நீ பாவம் செஞ்சனா உனக்கு தண்டனை இருக்கு. இயேசு தெரிஞ்சும் இயேசு கிட்ட பாவம் மன்னிப்பு சொல்லிட்டு after you confess your sin to God, then you go and do back the same thing, God will punish you double. Amen. Hallelujah. பாவம் செஞ்சுட்டு இயேசு கிட்ட பாவம் அறிக்கையிட்டு அதுக்கப்புறம் போய் மறுபடியும் அந்த பாவத்தை நீ செஞ்சனா நீ டபுளா போயிடுவ பாவத்துக்குள்ள. இயேசு எப்படிலாம் நீங்க வடிச்சிருக்கீங்க? நானும் பேசாம போனா போதே பரவாயில்ல, என் சகோதரன் சகோதரிகளாம் இன்னைக்கு திருந்துவாங்க, நாளைக்கு திருந்துவாங்க. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் வரும், கவனமா இருங்க. I always warn you all. I just don't want to tell what you all do. I don't want just to upset you all. Upset you all. I don't want to break your heart. அவங்க இறுதியம் உடைஞ்சிருவாங்களா? நீங்களே சொந்தமா உணர்வீங்கன்னா you all are pretending that you all don't know what you all have done. நீங்க வந்து அப்படியே நடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியல, நான் என்ன செஞ்சேன் எனக்கு தெரியல அப்படின்னு. ஓகே, நான் சொல்றேன், நான் என்ன செஞ்சேன் எனக்கு தெரியல. அப்புறம் நீ கோச்சிக்க, பிரச்சனை இல்லை, நீ கோச்சிக்க. You want to get angry, it's up to you all. Now is the time of punishment. I don't want you all to fall into the curse of God. I don't want you all to fall into the curse of Lord Holy Spirit. So I'm telling you all, whether you all get angry, not angry, all glory belong to my Lord Jesus. Amen. Hallelujah. இயேசு கூட வந்துட்டு, இயேசு கூட நடந்துக்கிட்டு, இயேசுவே வந்து நான் காடி வாங்க போறேன், எனக்கு ஒரு பிளாங்க் செக் கொடுக்க சொல்லுங்க, நான் காடி வாங்கிக்கிறேன். யாரு? இயேசுன்னா பிளாங்க் செக் கொடுக்க சொல்லுங்க, காடி வாங்கிக்கிறேன். இவ்வளோ பேர் கன்வென்ஷனுக்கு வராங்க, அவங்களாம் டைப்ஸ் கொடுக்கலையா? நான் ஏன் கொடுக்கணும்? அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்த பிறகு, உன் வாழ்க்கையில எல்லாம் சரிப்படுத்தின பிறகு நீ வந்து கேட்கிற, நான் சரியான சேர்ச்சுக்கு தான் வரேன்னா, சரியான சேர்ச்சுக்கு தான் நான் காசு கொடுக்குறேன். நான் கொஞ்சம் இங்கிட்டும் பாருங்க, சர்ச்சை திரும்பி பாருங்க. நான் உங்கள்கிட்ட from the day one I never asked you all any tithes to be paid until 2013, end of 2013 to 2014. அப்பதான் கேட்டேன். Amen. Because I know my God already bless you all and you all effort to give the tithes. Amen. Before that I never asked anything from you all. Proof இருக்கா? நான் கேட்டுக்கேன். யார்கிட்டயும் இன்னி வரைக்கும் உங்ககிட்ட யார்கிட்டயும் நான் வந்து எனக்கு இப்படி கஷ்டமா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, 10 வெள்ளி கொடுங்க, 5 வெள்ளி கொடுங்க கேட்டுக்கேனா? அப்ப நீங்க ஏன் இயேசு வேண்டிக்கிறீங்க? Why you all have to teach my God? Why you all have to make my Lord Holy Spirit angry? Amen. உங்களுக்குள்ள எது நடக்காது தெரியுமா? If my Lord Holy Spirit never left you, my Lord Holy Spirit left you because things happened to you. That's why. Amen. இன்னைக்கு இவ்வளவு நாள் இயேசு கூட இருக்கீங்க, இயேசுக்காக என்ன செஞ்சீங்க? You all are working with God, coming with God, you all receiving the blessing and everything. What you all done for God? பத்தாவதுக்கு அப்புறம் கேட்பீங்க, நாங்க ஒண்டி தான் காசு கொடுக்கணுமா? மற்றவங்க என்ன பண்றாங்க? நாங்க ஒண்டி தான் கொடுக்கணுமா? மற்றவங்க என்ன பண்றாங்க? மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க. நீ கூட முடிஞ்சா
நீ ஏன் மற்றவங்களை பற்றி பேசுற? எதுக்கு மற்றவங்களை பற்றி பேசுற? ஒன்று ஆசீர்வாதம் உனக்கு, நீ மற்றவங்களை பற்றி பேசாத. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஹோமுக்கு கொடுக்கறதா இருந்தா, நான் ஏன் இது வரைக்கும் உங்கள்கிட்ட எந்த ஹோம் நான் காட்டல? ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ யூ. ஏன்? அப்புறம் நீங்க பந்தா பண்ணுவீங்க. இங்க அதான் அங்க கொடுக்குறோம், அதான் இந்த ஹோம் தான் இருக்கு, எங்க கொடுக்குறோம் நாங்க. ஐ don't want you all to be proud. You all are so proud. You all are lifting up yourself instead of lifting up my Lord Jesus. Amen. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பேசுறதோட உங்களை நீங்க உயர்த்தி பேசிக்கிறீங்க. பந்தா, இந்த பந்தாக்கு தான் வரும் ஆப்பு. சத்துருக்காரன் பார்த்துட்டே இருந்து வைப்பான் ஒரு நாளைக்கு. ஆமென். வெச்சோன்னு அப்படிதான் பைபிள் தூக்கிட்டு ஓடி போய் காப்பேட் போட்டு ப்ரே பண்றதும், முட்டி போட்டு ப்ரே பண்றதும், ஆண்டவர் கூப்பிடுறது என்ன அது? இயேசு என்ன உங்களுக்கு என்ன ஃபன்ஃபேரா? ஆமென். அல்லேலூயா. நாடாதீங்க. Never play with Lord Jesus. Never, never, never take God for granted. And don't come and tell me I'm joking. Amen. God don't take jokes. Amen. Hallelujah. நான் ஜோக் அடிச்சேன், நான் சும்மா சொன்னேன், நான் இது பண்ணேன் அது பண்ணேன். God, I tell you, God will never punish you for the sins that you are doing now. It is for the sins that you have done before. Amen. Hallelujah. Hallelujah. உங்களை கேளுங்க, நீங்களே கேளுங்க. You ask yourself, are you proud or not? You all are talking very proudly, thinking yourself very high. Amen. Hallelujah. We are nothing if Lord Jesus is not in our life. Amen. நம்ம ஒண்ணுமே இல்லை. வார்த்தை விடுறதுக்கு முன்னே நம்ம யோசிக்கணும், நம்ம சொல்றதுக்கு முன்னே யோசிக்கணும். இயேசு பார்க்கிறார், இயேசு கேட்டுட்டு இருக்காரு. உனக்கு இயேசு பார்க்கல, நீ உனக்கு தெரியல, எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சனால தான் நான் சொல்றேன். நான் அவரோட ஆசீர்வாதத்தையும் பார்த்திருக்கேன், அவரோட கோபத்தையும் பார்த்திருக்கேன். எப்படி செய்வார்னு எனக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா எப்ப செய்வார் தெரியாது, செய்வாரு. நீங்க என்ன வெடிக்கலாம், என்ன வெடிக்கலாம். I am your teacher, you know. You all teach me, you all talk at the back of me. It's okay. But my Lord Jesus, Holy Spirit is there to listen to what you all talk. Okay. வீடு ஆண்டு கொடுத்தாரு, நான் சொல்றேன், ஆண்டு கொடுத்தாரு வீடு. எனக்கு இதில் லோனு பாஸ் ஆகிடுச்சு. அப்படி என் பின்னால் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கூட எவ்வளோ கொடுத்தீங்க டைல்ஸ், நீ எவ்வளோ கொடுத்த வீட்டுக்கு, நீ எவ்வளோ கொடுத்த, எவ்வளோ காசு வெளியாக்குனேன், அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்போ உனக்கு சந்தேகப்படுறேன். You are doubting my God. Amen. When you doubt my God, when you go to the wife, how much tithes you give, how much என்ன கொடுத்த, எங்க சம்பளம் சொல்ல காமி, சம்பளம் எடுத்துட்டு வா பார்க்கறேன். Alright. My Lord Holy Spirit know when to come into your life. நீ காசு வச்சிருக்கறனால தான் proud, because you have money, you are proud. God know how to destroy the thing just like that. Amen. And it's not devil, you know, it's God. You are fighting against God. Amen. Hallelujah. Don't be so proud. Humble yourself for God to save you and deliver you from your problem. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நிறைய வேலை, நிறைய வார்த்தை. Your tongue, I want to teach you all about your tongue. Control your tongue. Control your tongue. To get a flower, to buy flower also, you are condemning God. God bless you so much. And just to bring 200, one family each week is very difficult for us. So I buy myself. I no need to wait for you all. I got money, I buy. I no money, I keep buying. Amen. Hallelujah. Why must I go and preach you all for my God? That's not my God. Amen. Hallelujah. Hallelujah. நம்மளுக்கு தெரியணும். When God bless you, God pay you the salary. God pay, you know, it's not your boss pay. God pay. If you are generous, I already teach you all about the generosity last week. If you are generous, God will bless you more with your salary. If you are not generous, you try to be stingy, to take out just 100 ringgit for God. Why must God bless you? Amen. You see your mistakes, you think. I'm telling all about you all. Go and advise. I already advise the people. I already tell the people what to do. At the back of me, you all go and advise again for what? And the bypass பண்ணி advise பண்ணுவாங்க. அவர் பேச்சு ஏன் கேட்குறீங்க?
அவர் என்ன படிச்சிருக்காரா, அவர் பேச்சு கேட்டு எதுக்கு நடக்கிறீங்க, என்ன பண்றீங்க, போறீங்க வரீங்க, என்ன இது, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமென். ஹalleluya. எனக்கு பின்னாடி நீ செய்யும்போது இயேசு பேசாம இருப்பாரா? In the ministry God gave me, God knows how to take care of the ministry and God knows how to take care of me. Amen. Hallelujah. Hallelujah. I am 23 years. I am at the feet of Lord Jesus. I never work for anybody. Amen. யாருக்காக நான் வேலை செய்கிறேன்? நான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மட்டும் தான் வேலை செய்கிறேன். 23 வருஷம் அவர் பாதத்தில் இருக்கிறேன். 15 வருஷம் ஊழியர் செய்கிறேன். 15 years ministry. God knows how to take care of me. Amen. Hallelujah. Hallelujah. இதுதான். Don't judge yourself by your own thinking. உங்க சொந்த சிந்தனையில உங்களை நீங்க தீர்ப்பிட்டுக்காதீங்க. உங்க சொந்த சிந்தனையில அவங்க 5 பேர் என்ன எடுத்துட்டு போல, மாப்பிள்ளை வந்துருவாரு நினைச்சாங்க, மணவாளன் வந்துருவாருன்னு வரலையே. God chose Moses and talked to Moses. God never chose Korah. But Korah, under his own thinking, he thinks that God is talking to him. Korah நினைச்சா மோசஸ் ஒட்டி ஆண்டவர் பேச நினைச்சான். He think, he thought. What happened to him? என்ன நடந்துச்சு? God killed him. Amen. Hallelujah. Not only he, his family, his wife, his descendants, until chuchu chichi எல்லாத்தையும் போட்டார். Amen. Hallelujah. Yeah. Why until chuchu chichi? Because God don't like to keep anything balanced. Amen. Hallelujah. God don't want anything free and God don't keep anything balanced. Amen. ஆண்டவருக்கு எதுவும் ஒன்றிருந்து ஃப்ரீயா வர வேணாம். ஆண்டவர் வந்து எதுவுமே ஃப்ரீயா எடுக்க மாட்டாரு, எதையும் மிச்சம் வைக்க மாட்டார். கடைசி வரைக்கும் உறிஞ்சி விட்டுருவாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு என்ன எடுத்துட்டு போல அவங்களுக்கு எது என்னாச்சு? If never bring extra oil, God push them out. Amen. You don't have extra prayer in you. உனக்கு ஜெபம் இல்ல, ஜெபிக்கல, ஜெபம் இல்லனா இதான் கதி. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்வுனா என்னது? How does the Lord Holy Spirit guide you? Some of us always think our prayer is enough, but actual fact it is not. நம்ம நினைக்கிறோம் நான் ஜெபிக்கிற போதும், ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ ஜெபிச்சா போதும், இவ்வளோ இது போதும் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே உன் ஜெபம் பத்தாது. ஆமென். ஹல்லேலூயா. Some of us think other people are praying for us is enough. It's not enough. மற்றவங்க நம்மளுக்காக ஜெபிக்கிறாங்க, அது போதும் நினைக்கிறோம். அது பத்தாது. உனக்கு ஜெபம் தெரியாத போது, when you don't know how to pray, other people who pray for you will help you. Amen. When you know how to pray ready, your prayer comes first. Backup prayer is other people's prayer for you. Amen. Hallelujah. Hallelujah. உங்களோட ஜெபம் ரொம்ப முக்கியம். Your prayer is more important to God. Your personal relationship is more important. We don't know who is going to die first. I cannot come and talk for you. Give your account to God. யார் மத சாவ போறோம் தெரியாது. நான் வந்து உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பேச முடியாது. நான் வந்து உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட வந்து சொல்ல முடியாது. ஆமென். Hallelujah. The most important thing is your personal prayer, your personal relationship with God. Amen. Hallelujah. And your personal relationship with God is more important. Some of us think that we do a lot of charity work is enough. God will bless you. It's not. நான் நிறைய தான தர்மம் பண்றேன், அதனால ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். இல்லை. Is your prayer, is your relationship is more important. Amen. Hallelujah. Hallelujah. Because on the judgment day, we have to give our account, personal account to God. Amen. Hallelujah. நல்லா யோசிச்சு பாருங்க. A lot of things I can tell you all, but I just don't want to tell. You all think yourself where you all do wrong. நான் நிறைய காரியம் சொல்லலாம், நான் சொல்ல ஆசைப்படல. நீங்களே யோசிங்க. Are you a proud person? நீங்களே யோசிங்க. Are you humble with God? Are you proud?
Do you value God? Do you value God? How many of you value God? Carry your hand. How many of you value God? Okay, hallelujah. Children, never mind. Youth, never mind. Only adults. You all say value God. Okay, value God. I trust you. Do you value your partner? Do you value your partner? Whoever value your partner, tell me. Value your partner, then don't condemn your partner. Be very careful. Don't condemn your partner. உங்களோட spouse, whether man or woman, ஆம்பளையோ பொம்பளையோ, if you value your partner, don't condemn them. Youths, children, do not condemn your parents. Amen. And value your parents. Everything will come under accountable. நீ உன்னோட ஐலானை நேசிக்கிறேன்னு சொன்னா நீ உண்மையா இரு, உண்மையா நேசி, பொய்யா நேசிக்காத. உன் இறுதியிலிருந்து நேசி. நீ அவங்களை கொண்டேம் பண்ணாத, அவங்கள ஹிமிலியேட் பண்ணாத, அவங்கள அவமானப்படுத்தாத. உங்கள் அப்பா அம்மாவும் சரி, உங்கள் பொண்டாட்டி புருஷனும் சரி அவமானப்படுத்தாத. நீங்கள் தான் என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். You all can carry hand and say, I value God, I value my partner, I value this, I this, that. Only God knows your heart. Amen. இருதயத்தில் நீ என்ன செஞ்சேன்னு இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்ல முடியாது. I don't want to judge. If I tell, they will say, you all come and complain to me, that's why I am telling you. Amen. So I don't want to tell. You judge yourself. Amen. Hallelujah. I'm only asking you all, don't wait until God close the door towards you. Amen. Hallelujah. Once God close the door, He will tell, He don't know you. Amen. Hallelujah. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். Amen. Hallelujah. And pray always and meditate the word of God. Amen. Hallelujah. Today's teaching. Last week we learned love your God with all your heart. உன் இருதயத்திலிருந்து உன் ஆண்டவரை நேசி. So I thought you all how to love God from your heart. How? Anybody can explain to me how to love your God from your heart? எல்லாரும் கீழே பார்க்குறீங்க. உங்கள் பேரெல்லாம் எனக்கு தெரியும், மறந்துடுறீங்க. How to love your God from your heart? I assume you all know. யாரும் சொல்ல மாட்டீங்க, எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்க. Okay, never mind. Today we learn how to love your God from your soul. With all your soul. உன்னோட ஆத்மாவை எப்படி ஆண்டவருக்கு திருப்புவேன், எப்படி நீ ஆண்டவரை உன் ஆத்மாவோட முழு உள்ளத்தோடும், போன வாரம் படித்தோம், முழு இதயத்தோடு இயேசுவை நேசிக்கணும். இன்னைக்கு உன் முழு ஆத்மாவோட இயேசுவை நேசிப்பது எப்படி? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் சங்கீதம் 42:1. Psalms chapter 42 verse 1. Verse 1. As the deer pants a stream of waters, so my soul pants for you, my God. என் ஆத்மா உங்களுக்காக ஏங்குதுன்னு, உமக்காக என் ஆத்மா ஏங்குதுன்னா எப்படி? Your soul desire for God. How to make your soul desire for God? Waiting for God. இதுதான் we see the different ways, we learn the different way how to love God. You just don't say that you love God. ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னா மட்டும் பத்தாது, அதுக்கு வழிகள் இருக்கு எப்படி நேசிக்கணும்னு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை எப்படி நேசிக்கணும், இயேசுகிட்ட எப்படி நெருங்கணும், இன்னும் ஆழமாக உங்க ஆத்மாவை எப்படி இயேசுகிட்ட கொண்டு போவீங்க. The only thing you can let your soul desire, eager and waiting for God is only by prayer. And ஜெபம் எப்போதும்
நீ ஜெபிக்க let's say you fix a time 4 o'clock in the morning or 5 o'clock in the morning, you always get up and pray at the same time. And one day, if let's say you forget, you tired, you forget to get up, your soul will be free. Amen. Hallelujah. And you can hear the sound. I have heard this sound so many times. Amen. Hallelujah. இன்னைக்கு நீங்க ஜெபிக்க 5 மணி காலையில எந்திரிச்சு ஜெபிக்கிறீங்க வச்சுங்க. நீங்க 5 மணி எப்போதும் எந்திரிச்சு ஜெபிக்க ஒரு நாள் நீங்க தூங்கிட்டீங்க ஜெபிக்கிறேன்னா உங்க ஆத்மா ஜெபிக்கும். ஆமென். உங்க ஆத்மா ஜெபிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். யாரோ ஜெபிக்கிற மாதிரி இருக்கு, யாரோ இல்லை, அது உன் ஆத்மா தான் ஜெபிக்குதாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் நீ ஆண்டவர் கூட you get the experience with God. And the 4 way how to love God. 4 way from your heart, from your soul, from your mind, and from your strength. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு மற்றவங்க யாரும் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஆழமாக ஜெபத்தை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. Those who love from heart. What I say? What is another word for this? What you learn is last week. Communication. Those who love God from the heart is communicate. Basically, communicate na பேசுறவங்க talker. They like to talk. So you have to talk about your God. And நீ போன வாரம் இதயத்திலிருந்து ஆண்டவரை நேசிக்கிறதா இருந்தால் பேசணும்னு சொன்னேன். பேசணும், ரொம்ப பேசணும், ஆண்டவரை பற்றி பேசணும். ஆமென். Today what do you think about soul? சோலுக்கு என்னவா இருக்கும்? Soul, last week what I say about soul? About soul என்ன சொன்னேன்? என்ன சொன்னா புக்க திருப்புறாங்க. Compassion. ஆமா. Compassion. Okay. Hallelujah. Compassion என்னது? What is another word? சிம்பிளா சொல்லுங்க. Compassion க்கு another word என்னது? And another word for compassion, smaller word for compassion is what? God already shaped you as a talker, you can talk. As a feeler, you can feel. As a thinker, you can think. As a doing person, the person who can do work, strength. Okay? ஆண்டவர் வந்து நம்மளை சிந்திக்கிறோம், பேசுகிறோம், நாங்கள் பேசியிருக்கோம், சிந்திக்கிறோம், உணர்ச்சி இருக்கு நம்மளுக்கு, அப்புறம் நம்ம சிந்திக்கிறோம், நம்ம வேலை செய்கிறோம். இதான் அந்த 4 காரியம். இருதயம், உன் ஆத்மா, உன் சரீரம், உன் பலம். உங்களோட முழு இதயத்தோட, முழு ஆன்மாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தனையோட நேசின்னு சொன்னார் ஆண்டவர். இன்னைக்கு நீ இப்போ பேச போகிறது வந்துட்டு சோல், ஆத்மா. இந்த ஆத்மானா என்னது? கம்பேஷன். கம்பேஷன்னா என்னது? another word for compassion is what? Is feeling. போன வாரம் பேசுறதை பற்றி சொன்னேன், இந்த வாரம் உணர்றதை பற்றி சொல்றேன். உணர்ச்சி. ஃபீலர். ஆமென். Talkers are always, they love God from their heart. இருதயத்தில் இயேசு இருந்தாதான் நீ இயேசு பற்றி எப்போதும் பேசுவேன். ஆமென். எப்போதும் பேசுவேன். நீ இயேசு பற்றி சொல்லுவீங்க, இயேசு பற்றி பேசுவேன். அதான் இருதயத்தில் இயேசு நேசிக்கணும். இயேசு பற்றி பேசிட்டே இருக்கணும். என்ன காரியம் நடந்தாலும் இயேசு காரியம் தான் உங்களுக்குள்ள உங்கள் இருதயத்தில் ஓடணும். இயேசு சொன்னார், இயேசு செய்வார், இயேசு பார்த்துக்கொள்வார், இயேசுக்கு தெரியும். இந்த காரியம் நான் போகிறேன்னா இயேசுக்கு தெரியும். இந்த காரியத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுக்க இயேசுக்கு தெரியும். All the heart. From the heart you talk about God. You talk about Lord Jesus. You know Lord Jesus can do everything. Okay, that is last week. This week we are talking about feelers. உணர்ச்சி. ஆண்டவர் என் வாழ்க்கையில் உணர்றீங்களா? Have you ever feel God in your life? Emotionally,
if you ever feel God in your life, உங்க வாழ்க்கையில ஆண்டவரை உணர்ந்திருக்கீங்களா? நான் ரொம்ப வாட்டி உணர்ந்திருக்கேன். ஆமென். Hallelujah. And feel God. Feel God meaning God will never come and touch you, hug you, or carry you. That is not the type of feeling I'm talking. Amen. And நீங்க ஆண்டவரை உணர்ந்திருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில உணர்ந்திருக்கீங்களா? Amen. And today we are going to focus on the feel, how to feel God. That is the people who strongly love God with your soul. நீ உன் ஆத்மா முழு ஆத்மாவோடு நீ இயேசுவை நேசிச்சனா உன்னால இயேசுவின் வாழ்க்கையில உணர முடியும். நிறைய காரியங்கள் இயேசு நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். நம்ம உணராமே வாழ்றோம். ஆமென். நம்ம உணர்ந்தாலும் அந்த இயேசுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டோம். Even we feel God is the one who do everything in our life, but we never give the first place to God. Amen. ஆண்டவர் தான் செஞ்சாரு, ஆண்டவர் தான் பார்த்தாரு. You must feel God. If anything happen, let's say dangerously, you cross the road, the car pass by, never bang you. You must feel, my God saved me. Amen. Hallelujah. My God saved me. That is emotional feeling about God. Amen. Hallelujah. That's how it shows you that you love God from your soul. இன்னைக்கு நீங்க வேகமா போறீங்க, ஒரு லோரியோ ஒரு காடியோ உங்களை தாண்டி போகுது, உங்களை அடிச்சிருக்கோம் ஆனா அடிக்கல. You feel God. அங்கதான் இயேசு. Emotionally you feel God. God save me. Amen. அப்படி இல்லைன்னா பற்றிருந்தா என்ன இருக்கும்? அப்படி ரொம்ப பேர் யோசிக்க மாட்டாங்க. பற்றிருந்தா என்ன இருக்குன்னு யோசிக்க மாட்டாங்க. படாம இயேசு காப்பாத்திட்டாரு, ஆண்டவரே நன்றி அப்படி சொல்றது, அங்க நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. அவன் வேகமா போயிட்டான், படல, பற்றிருந்தா என்ன இருக்குன்னு யோசிக்க மாட்டாங்க. இயேசு காப்பாத்தினாருன்னு யோசிக்க மாட்டாங்க. உடனே அவனை யோசிப்பாங்க, பண்டி பையன் நாய் பையன் எப்படி போறான் பாரு அப்படின்னு. Amen. Hallelujah. And they don't have the feel that God saved them because they never loved God from their soul. They don't think that God is with them. They only that at that point of time they only know how to curse the person who go like that. They will curse and scold. All dirty words will come out. Then they will never realize about God. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். You want to love God, you must love from your heart and from your soul. This is how you learn how to love God from your soul, that you feel whatever happening around you is done by God. Amen. Whether good or bad, நல்லதோ கெட்டதோ உன்னை சுற்றி நடக்கிறது வந்து என் ஆண்டவர் இயேசு தான் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லது நடந்தா இயேசு நன்றி சொல்லு, ஃபீல் காட், இயேசு நன்றி சொல்லு. கெட்டது நடந்தா ஏன் நடக்குதுன்னு யோசிங்க. Why this thing is happening to me? Think. If it is bad thing, think why the thing is happening to me. Why? Because God wants you to come nearer to Him. Amen. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ அவர் கூட இன்னும் அதிகமா நேசித்து வருவ, அவர் சொல்ற காரியங்களை செய்வ, கீழ்ப்படிவ அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு allow பண்றார். God allow. Amen. The best thing, you must be a filler, then only your heart and your soul can communicate with Lord Jesus, with the Lord Holy Spirit. நீ உணர்ச்சி கேடக்கூடிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துறார், எனக்கு உதவி செய்யறாருன்னு உன் ஆத்மா உணரணும். உன் ஆத்மா உணர்ந்தாதான் ஃபீலர்ஸ், ஆத்மா உணர்ந்தாதான் ஆவியானவர் ஒன்று கூட கம்யூனிகேட் பண்ணுவார். ஆமென். Lord Holy Spirit will come and communicate in your heart. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் ரொம்ப பேர் வந்து அதை உணர மாட்டாங்க. இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார், இயேசு உங்க வாழ்க்கையை பார்க்கறதுக்கு மற்றவங்களுக்கு வேணும்னா அது வந்து மட்டமா இருக்கும். ஆமென். என்னன்னா இவங்க போறாங்க, இது பண்ண மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க. Don't worry about the people who condemn you.
You know about yourself. Amen. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, நீ ஆசீர்வாதமா இருக்கியா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். You know about yourself whether God bless you or not. You know emotionally, you know how God deliver you. Amen. You know how God hear your prayer. ஆண்டவர் எப்படி உன்னை காப்பாத்தினார். உன் ஜெபத்தை, even though you don't know Lord Jesus, God still hear your prayer. That's why God bring you here. Amen. Hallelujah. ஆண்டவர் உன்னை எப்படி காப்பாத்தினார், ஆண்டவர் உன்னை எப்படி இங்க கொண்டு வந்தார், ஆண்டவர் எப்படி உன்னை வழி நடத்துறார், ஆண்டவர் உனக்கு எப்படி எல்லாம் கொடுக்குறார் உங்களுக்கு தெரியும், மற்றவங்க தெரியணும் அவசியம் இல்லை. Amen. You don't care about people. You know how God bless you. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான், you must emotionally feel God in your life. Emotion, உன்னோட உள்ளிருந்து எமோஷனோட ஆண்டவரை நேசிக்கணும். இதுதான் உன் ஆத்மா. நம்ம emotion, we get emotion for the all worldly matters. Amen. We got emotion for the all worldly matters. We got angry, we get jealous, all these under emotion, you know. We get jealous, நம்ம பொறாமைப்படுறது, கோவப்படுறது எல்லாமே வந்து emotion தான். emotion தான். ஒரு வேலை செய்கிற இடத்துல உனக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்துட்டானா இமோஷன் ஆகும். யாராச்சும் ஃபோன் அடிச்சு, நம்ம ஃபோன் அடிச்சு அவங்க எடுக்கலன்னா இமோஷன் ஆகிறோம். ஓகே, அவங்க திருப்பி நம்மளுக்கு அடிக்கணும், அதுக்கு இமோஷன் ஆகிறோம். ஆமே, ஒரு குட் மார்னிங் சொல்லி மெசேஜ் வாட்ஸ்அப் குட் மார்னிங் அனுப்பி அவங்க திருப்பி குட் மார்னிங் அனுப்பலாம், இமோஷன் ஆகிறோம். ஆமே, அல்லேலூயா. நம்ம அழகா படம் தேடி தேடி அனுப்புவோம், அந்த நாளை திருப்பி அதே படத்தை நம்மளுக்கு திருப்பி அனுப்புவோம். ஆமே, அப்போ அதுக்கு இமோஷன் ஆகும். என்னடா இது அப்படின்னு தேவையில்லாத உலக காரியங்களுக்கெல்லாம் நம்ம இமோஷன் ஆகும்போது ஏன் இயேசு கூட நம்ம இமோஷன் ஆக மாட்டோம்? We emotion for all unnecessary things around us. We got emotion for unnecessary things around us. We call, if the devil never replied, we get emotion. If he never call us, we get emotion for unnecessary things. Where is your emotion toward Lord Jesus? Amen. Hallelujah. அவங்களோட ஃபீல், do you feel, உனக்கு வலிக்கும் போது இயேசுக்கு வலிக்குமா வலிக்காது? Amen. And if you feel the pain, do you think our Lord Jesus got no pain? Amen. Because his children are ignorant, because his children are proud, because his children are jealous, don't think that Lord Jesus have emotion and pain? இன்னைக்கு நீ பொறாமைப்படுற, கெட்டெண்ணம் படுற, கோவப்படுற, ஆண்டவருக்கு எதிரான காரியம் செய்கிற, இயேசுக்கு எப்படி வலிக்கும்? ஆமென். இயேசு சொல்றதை கேட்க மாட்டேற, இயேசுக்கு எப்படி வலிக்கும்? ஆமென். Hallelujah. But God will wait. God is not in a hurry. God will wait. He will give you ample of time. ஆண்டவர் நிற்பார், உங்களுக்கு நிறைய நாள் கொடுப்பார். God give you ample of time. One day God will close the door. Amen. But I don't know which day. எப்போ தெரியாது, ஆண்டவர் கதவை சாத்துவார், உன்னை தெரியாதுன்னு சொல்லுவார். அந்த டைமில் நீ நெருக்கடியில் இருப்ப, something is at your throat, touching you, pressing you to die. That time God will say, Amen. Hallelujah. That time He will never hear anybody's prayer for you, because He already given you time. He already tried to correct you. We get angry when God corrects us. Amen. ஆண்டவர் நம்மளை திருத்தும் போது நம்மளுக்கு கோபம் வருது. God will never come and give you a phone call or email or WhatsApp and say, well, you warning you, you better change, you know. God will never tell like that. God will use a human to come and tell you. ஆண்டவர் வந்து ஃபோன் அடிச்சோ, வாட்ஸ்அப் பண்ணியோ, இமெயில் அனுப்பியோ உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார், ஒழுங்கா இருந்துக்க, ஒழுங்கா மாறி, இவ்வளோ பாவம் பண்ணுற, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் ஒரு மனிதன் அனுப்பி, ஒரு மனிதன் மூலியமா தான் நீங்க செஞ்ச தவறு சொல்லுவார். How God sent prophet Nathan to warn David. Amen. Because of his sin. It's the same thing, God will send someone to correct you. That someone will not come from outside is me. Amen. Hallelujah. வேற யாரும் வெளியே இருந்து வர மாட்டான், நான் தான் உங்க பரம எதிரி. Amen. Hallelujah. Your number one enemy. So, yeah, I know from day one I'm your enemy. Because when they come to church, they don't know me, they say, what brother know about our family? Why he interfering?
Why he is telling this and that? Oh, I'm going to punch him lah. Say lah, wait lah. Don't worry, you go lah. I'm not going to beat him. Where you want to go after beat me? Eh? It's the same thing. That's why I say number one enemy for you all. அவர் ஏன் நம்ம சுத்த கலந்துக்கிறாரு? அவர் யாரு? குடும்பத்தை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாதான். என் ஆண்டவர் இயேசுக்கு எல்லாம் தெரியும். ஆமென். Hallelujah. I don't know anything about your family, but my Lord Jesus knows. That's why he bring you here. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க நம்மளுக்கு தெரியணும். Pray emotionally. Pray emotionally. Be humble. The Bible asks you to be humble and pray emotionally. Emotionally meaning. Okay, what is the meaning of emotionally? Tell me who don't know the meaning of emotionally. If you love God with all your soul and you pray emotionally with God, God will satisfy you. Amen. Hallelujah. நீ ஆண்டவரை நீ நேசிக்கும் போது நீ ஆத்மாவிலிருந்து நீ நேசிக்கும் போது நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் இமோஷனோட உன்னோட இமோஷன் உன்னோட உணர்வுகளோட நீ ஜெபிக்கும் போது இயேசு உனக்கு விடுதலை கொடுப்பார். இயேசு உன்னை பாதுகாத்துக் கொள்வார். இயேசு எல்லாம் செய்வார். ஓகே, இப்போ என்ன கேட்ட இமோஷன் ஹவு டு ப்ரே இமோஷனலி எப்படி உணர்ச்சியோட ஜெபிப்பீங்க சொல்லுங்க. எனக்கு உணர்ச்சியோட எப்படி ஜெபிப்பீங்க சொல்லுங்க. How? Second line the best thing. சொல்லுங்க, emotionally எப்படி ஜெபிப்பீங்க? How is the Jesse, your friend, one tell me. How you pray emotionally? இப்பதான் வந்துட்டே இருக்குது. சொல்லுங்க, ஸ்டடிஸ் பெட் எப்படி இமோஷனலி பெரிய கிடையாட்டிங்க கீழே முடிஞ்சாலும் கூப்பிட்டாரு. சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? Who can tell me? Okay. There are wrong teachings around us. Emotionally praying means உணர்வோட ஜெபிக்கணும்னா எப்படி? ஆண்டவர் உன் வாழ்க்கையில செஞ்ச காரியங்களை நினைத்து ஜெபி. அதுதான் emotion. You think what God have done in your life after you come to Lord Jesus. You think and pray. That is emotion. That is where you put your emotion and pray. People teach wrongly. When you pray, they ask you to cry. Oh, but Father, you scream. I know. Why you have to cry when you pray? Lord Jesus never asked you to cry. No, Father, what? You want to go toilet, go now. Don't go in front and humiliate Lord Jesus. Amen. Hallelujah. 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 Maybe I tell the truth, you will keep quiet. Hallelujah. Hallelujah. So, நீ அழுதுனா ஜெபிக்க வேணாம். You no need to cry and pray. That is wrong teaching. God knows what you want. Amen. ஆண்டவர் தெரியும் உனக்கு என்ன வேணும். God just want to see you really mean business or not. நீ உண்மையா ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுக்குறியா இல்லையான்னு தான் பார்க்குறாரு ஆண்டவர். நீங்க உண்மையா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்கன்னா ஆண்டவர் உன் வாழ்க்கையில செஞ்ச காரியங்களை நினைவு கூர்ந்து ஜெபி. If you really emotionally want to submit yourself to God, think whatever, remembrance prayer. I already teach all remembrance prayer. Remember what God have done in your life and pray. Amen. Hallelujah. Hallelujah. That is what compassion. Compassion is all about your emotion prayer. Amen. Hallelujah. இன்னைக்கு இதுதான். We think God is forgiver. Yes. God is our forgiver. God will forgive you. At the same time, God also will get angry. Amen. நீங்க ஒரு பாஸா இருக்கலாம், இல்லை ஒரு அம்மா அப்பாவா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஒரு காரியத்தை நீங்க சொல்லி 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 அவங்க அதுவே மறுபடியும் செஞ்சாங்கன்னா உங்களுக்கு கோபம் வராது. If you have so many times you have advised your children or maybe your subordinates, maybe your siblings,
to tell them not to do this way, but they keep on doing their own way, you get angry, isn't it? It's the same, our God. Our God also have anger, our God also have feeling, our God also have emotion. இயேசுக்கு உனக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே இயேசுக்குள்ள இருக்குது. ஆனால் he is a mighty forgiver. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மன்னிக்கும் தேவனாக இருக்கிறார். ஏன் மன்னிக்கிறாரு? Why God forgive you all the time? Because he created you in his image. ஆமென். அவரை போல உங்களை படைத்தனால தான் உங்களுக்கும் ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்து உங்களே மன்னிக்கிறார். ஆமென். Hallelujah. Hallelujah. And God wait for you to repent. Every time God wait for you to repent, நீ மனமாற்றம் அடைவ, பாவ மன்னிப்பு கேட்ப, இயேசு கூட உள்ள உறவுல சரியா வருவேன்னு சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறார். God waits for you to repent, confess and come back to him. Make your relationship right with him. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நீங்க வரல, you never come and you just take your time. You just take your time. One day God will push you to come. Amen. Hallelujah. Unexpected things will happen. That time don't blame God. Amen. Hallelujah. That time, even I am praying for you, God won't listen to my prayer. Because God wants you to come. அந்த டைம்ல நான் ஜெபித்தா கூட ஆண்டவர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வந்துருச்சுன்னா அந்த டைம்ல நான் ஜெபித்தா கூட ஆண்டவர் கேட்க மாட்டார். ஏன்னா ஜெபிச்சாச்சு, already ask forgiveness. Every time you all do something, I go to God, I say, forgive them, God. Even you talk about me, I know, you tell me and all these things, I say, forgive them, God. I forgive them, you forgive them. But every time God will forgive. You know, there's another person there. Lord Jesus will forgive you all the time. But the Lord Holy Spirit, if he get upset with you, he will just leave you like that. Amen. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிப்பார். எப்ப வேணாலும் உங்களை மன்னிப்பார். ஆனா ஆவியானவருக்கு கோபம் வந்துச்சு, உங்களை விட்டுட்டு போயிட்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் நீ எதிர்பார்க்காத காரியம் உன் வாழ்க்கையில நடக்கும். Why? What makes that Lord Holy Spirit left you? Amen. யார் சொல்ல முடியும்? What makes the Lord Holy Spirit to left you? என்ன காரணமா இருக்கும் ஆவியானவர் உங்களை விட்டுட்டு போறது? One, if you lie to God, and if you confess, நீங்க ஆண்டவர்ட்ட போய் சொன்னீங்கன்னா, நீங்க ஆண்டவர்ட்ட பாவம் பண்ணி சொல்லிட்டீங்க, நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் அப்படியே ஒண்ணுமே நல்லபடியா இருப்பேன் இப்படி அப்படி சொல்லிட்டு மறுபடியும் போய் அதை செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், அப்பதான் the Lord Holy Spirit will get upset with you and left you. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் நேசிங்க. God knows your weakness. God bless you with your weakness. Amen. ஆண்டவருக்கு உன் பலவீனம் தெரியும். உன் பலவீனத்தில் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதே வேளையில் ஆண்டவர் என்ன சொல்ற, பலவீனத்திலிருந்து வெளியாக பாரு. Try to come out from your weaknesses. Amen. But God still bless you with your weaknesses. Amen. God asks you to serve him with your weaknesses. உன்னோட பலவீனத்திலே நீ என்னை தேடி வா, என்கிட்ட வான்னு சொன்னார். பாவம் செஞ்சுட்டு வான்னு சொன்னார். பலவீனத்தோட வா. ஆமென். பாவம் செய்யாத. ஆமென். Hallelujah. If you feel emotionally about God, when the feeling comes, another fellow will come and spoil the mood. Amen. அவன் அங்கதான் இருப்பான் பக்கத்துலேயே. நீங்க ஃபீலிங்கோட ஆண்டவரே அப்படி கண்ண மூடி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீங்க இவ்வளவு செஞ்சீங்க அப்படி இப்படின்னும் போது இங்க ஒருத்த விடுவான் பாருங்க, உன் காட்டி கதவு போட்டீங்க. அதோட சிந்தனை. When you feelingly, emotionally you feel, God, you have done this thing, and the fellow says, have you locked your car down there? So, அங்க வந்து போடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. வீட்டிலேருந்து வெளியே வந்து அடுப்பு அடிச்சுட்டு வந்தியா,
ஆமென். அல்லேலூயா. கரண்ட் அடிச்சா, தண்ணி அடிச்சா, ஏர்கான் அடிச்சா அப்பதான் வந்து கூறுவான். ஆமென். ஆனா நம்மளுக்கு எப்படிப்பட்ட மைண்ட் இருக்கும்? We must have a mind, a clear mind, a clear heart, clear soul, that you believe Lord Jesus will take care of everything. Amen. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எல்லாமே பார்த்து, don't let the fellow to manipulate your mind. The fellow can be anybody. Manipulate your things. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியணும், நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம இயேசு உணராமே வாழ்றோம். ஆமென். இயேசு உணருங்க, எல்லா காரியத்திலும் இயேசு உணருங்க. You must let the Spirit of God to lead you. இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் ஆவியானவர் உன்னை வழி நடத்த விட்டு பாரு, அப்போ உனக்கு தெரியும் அந்த மாற்றத்தை. நான் சொல்லிட்டே இருப்பேன், கேட்கவே மாட்டாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. ஓ இது முடியாது, அது இல்லை, நாளைக்கு நாளான்றைக்கு அடுத்த வாரம் செஞ்சவன் தான் தெரியும் அந்த மாற்றம், செஞ்சவன் தான் மாற்றம் வரும். Until then God will never change anything in your life. Amen. If God, the Lord Holy Spirit asks you to do something, if you drag the time, you don't want to do, you say tomorrow or day after that, this, that, nothing will change, will come. Once you do what the Lord Holy Spirit wants you to do, then only the changes come immediately. Amen. And most of you have the experience with me. Amen. Hallelujah. நிறையா இதுதான் ஆண்டவர் ஆவியானவர். Amen. You must let the Lord Holy Spirit to guide you. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவர் விட்டாதான். You must feel, you can feel the Lord Holy Spirit in your life. Let them control you. Amen. Let the Holy Spirit to control you. Amen. Hallelujah. Hallelujah. நீ இதுதான் என்ன காரியம் செஞ்சாலும், whatever you want to do, what you going to do, let the Lord Holy Spirit knows. Let God knows what you want to do. என்ன செய்ய போற? Amen. Then only the Spirit come and lead you. Amen. Hallelujah. Hallelujah. And let God guide you and give you a compassionate heart and a compassionate soul. Amen. Hallelujah. அது நமக்கு ஜெபிக்கும் போது நம்ம கேட்கணும். இன்னைக்கு நம்ம மற்ற காரியம்லாம் கேட்கிறோம். We ask everything else in this world with God, but we never ask anything with God for Him. நம்ம உலக காரியங்கள் எல்லாம் கேட்கிறோம், ஆனால் இயேசுக்காக எந்த காரியமும் நம்ம இயேசுகிட்ட கேட்குறது. ஆமென். கேட்கறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஒரு ஃபீலரா, ஒரு இமோஷனலா, ஒரு ஃபீலரா ஆஸ்க் காட் டு டீச் யுவர் சோல். ஆமென். ஹல்லேலூயா. Ask God to minister you, to teach your soul, and to love God with all your heart, with all your soul. Amen. உன் ஆத்மாவோட, உன் முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட இயேசுவை நேசிக்க கேளுங்க. ஆமென். இன்னிலிருந்து உங்க ஜெபம் அந்த மாதிரி இருக்கட்டும். இயேசுவை நேசிக்கிற அளவுக்கு எனக்கு ஆவியானவரை ஊற்றுங்க, என் ஆத்மாவை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி நான் இயேசுவை நேசிக்கணும், நான் இன்னும் எவ்வளோ அதிக அளவு நான் ஜெபிக்கணும், எப்படி நேசிக்கணும் கேளுங்க. ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் செய்வார்.